அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூன் 4ஆம் தேதி என்னென்ன பங்குகள் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். அதேமாதிரி நம்ம சொல்கிற நியூஸில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர், உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அவங்க உங்கள்கிட்ட, நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச செய்தியை அவங்கள்ட்ட பகிர்றேன். ஸோ நம்ம சேனல் முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஒரு 2-3 நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ ஊருக்கு போய்ட்டு வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டோட நிலவரம் இன்றைக்கி என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 2 நாளில் ஒரே வெட்டு குத்தாக இருக்குது நம்ம மார்க்கெட்டில். அப்படி என்ன ஒரு பெரிய பிரளயத்தை பார்த்துருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு. பெரும்பாலான எல்லா இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவும் இன்றைக்கி ரத்த கலரியாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கி ஒரு 1-2 ஸ்டாக்கு மேலே போயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது அந்த யூனிலீவர் தான். கிட்டத்தட்ட 6% கூடியிருக்கு இந்த ரத்த கலர்லேயும். ஸோ இந்த ஸ்டாக்கை மட்டும் யாராவது ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாக இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு ரத்த கடையில் ஒரு ஸ்டாக் ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அது பெரிய விஷயம். அதேமாதிரி பிரிட்டானியா, ஹீரோ மோட்டார்ஸ், நெஸ்லே இவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருங்க. ஓரளவுக்கு 2%, 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இவங்க யூனிலீவர் தான் 6%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரத்த கலர்லேயே ஒரு நல்ல ஒரு குளிர்காஞ்ச ஒரு ஸ்டாக்குன்னா அது நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தான். மற்றபடி என் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இல்லை. அதனால் என் போர்ட்ஃபோலியோலாம் இன்றைக்கி ரத்த கலரி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 நாளாக பெருசாக நியூஸ் இல்லை. அதுமாதிரி மேற்கொண்டு நியூஸ் வரதான் கம்மி. ஏன்னா நம்ம நியூஸ் முடிஞ்சது டைமு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லாம் பெருசாக நியூஸ்லாம் இருக்காது. ஸோ 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் நியூஸ்லாம் ஏதாவது வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு பேங்க் ஆஃப் இந்தியா. 116 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹2.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. கிட்டத்தட்ட 2.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2024. எக்ஸிட்டும் சேம் தான். செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா. அதுமாதிரி தனலக்ஷ்மி ரோட்டோ ஸ்பின்னர்ஸ் லிமிடெட் 172 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹1.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் ஒரு 3/4%. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. தனலக்ஷ்மி ரோட்டோ ஸ்பின்னர்ஸ் லிமிடெட். குஜராத் அல்கலைன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 659 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹13.85 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு நார்மல் டிவிடெண்ட் தான். பட் இருந்தாலும் அவங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 23 ரூபா கொடுத்தாங்க, அதை கூட ஸ்பெஷல்னு சொல்லலாம். பட் இதை வந்து இவங்க ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஸோ இது நார்மல் டிவிடெண்டோ ஸ்பெஷல் டிவிடெண்டோ மொத்தத்தில் டிவிடெண்ட் தராங்க. ₹13.85. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வருது. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்ராதா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 79, ₹1 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 12 ஜூலை 2024. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. 21st செஞ்சுரி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51 ரூபா, ₹2.50 டிவிடெண்டாக தராங்க. ஸோ 50 ரூபா ஸ்டாக்கு ₹2.50 டிவிடெண்டில் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 5% வருது. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்டில். இந்த ஒரு கம்பெனி நம்ம டிவிடெண்ட் தரப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் நியூஸில். பட் அப்போ வந்து இவங்க லாஸ்ட்டாக டிவிடெண்ட் கொடுத்தது 2018 கொடுத்தாங்க. அப்பவும் ₹2.50 கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கங்கிறத டவுட்டுன்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க அதே டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 அப்புறம் இன்றைக்கி தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட். கிட்டத்தட்ட 5% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 ஜூலை. செக்டர் வந்து அதர் கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் சர்வீஸில் இருக்காங்க. முக்கியமாக ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸ்ரதா ஏஐ டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49.75 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 1.5% வருது டிவிடெண்டில். இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஜூலை 2024. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்ரதா ஏஐ டெக்னாலஜிஸ் லிமிடெட். ரெடிங்டன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 196, ₹6.20 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 3.25% வருது. நம்ம ஆல்ரெடி நியூஸில் சொல்லியிருந்தோம் டிவிடெண்ட் தர போகிறாங்கன்னு. அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு டீசனான டிவிடெண்டில் தான் வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஜூலை 2024. செக்டர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரெடிங்டன் லிமிடெட். அடுத்து பேனோராமா ஸ்டுடியோ இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 887. ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது. அதை 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட்டாகவும் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். டிவிடெண்ட், போனஸு, ஸ்பிட் இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துடும். ஸோ இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க படத்தை. அடுத்து நம்ம பார்க்கும்போது சில கம்பெனியோட ஆர்டரு. அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஆர்எம்சி சுவிட்ச் கியர் லிமிடெட் 406 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 56,68,00,000 அதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது ஏஎம்ஐஎஸ்பி ப்ரொவைடர்னு போட்டிருக்காங்க. யாருங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணல. டெல்டான் கேபிள்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 399,
ஒரு 177 கோடியே 83 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஒரு டாப் இபிசி கம்பெனின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களும் பேரை மென்ஷன் பண்ணல, இந்த செக்டரில் உள்ள கம்பெனிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு டீசெண்டான ஆர்டர் தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறது, ஃபிலாடெக்ஸ் ஃபேஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 10 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ 7ஆம் தேதி இவங்களோட 7 ஜூனில் இவங்க போர்ட் மீட்டிங் இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம 2 நாள் கழிச்சு. ஸோ ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முன்னாடி போகணும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ ரிசல்ட்லாம் அறிவிக்கல, வெறும் ஸ்டாக் ஸ்பீட் மட்டும்தான் அறிவிக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபேஸ்லி 5 இருக்குது, அதை 1 மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 1:5 ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம ரெக்கார்டு ஜூன் 7ஆம் தேதி தான் தெரியும் போர்டை இந்த மாதிரி டிசைட் பண்ணுறாங்கிறத. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்லாம் இருக்காங்க. ஃபிலாடெக்ஸ் ஃபேஷன் லிமிடெட், கோஃபார்ஜே லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4953. 22 ஜூலையில், இது வந்து ஜூன் மாதம், இவங்க ஜூலை 22 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, நம்ம ஜூனோட ரிசல்ட்டும் அறிவிப்பாங்க, அதோட சேர்ந்து டிவிடெண்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 இல்லை 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 19 ரூபா டிவிடெண்டாகவே தருவாங்க. இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 19 ரூபா டிவிடெண்ட் தருவாங்க, 19 ரூபா டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து நான் பார்க்குவோம் ஆனந்தரதி வெல்த் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 3840. ஸோ இது கரண்ட் ப்ரைஸு, பட் இவங்க பைபேக் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க, ரெக்கார்டு முடிஞ்சது 3ஆம் தேதி தான் ரெக்கார்டேட்டு. பைபேக் பார்த்தீங்கன்னா 4450 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க, நல்ல ஒரு டீசெண்டான பைபேக் தான். இந்த பைபேக் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஜூன் 7ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் ஆகிறது 13ஆம் தேதி ஜூனு. ஸோ இந்த 7 ஜூன்லேருந்து 13 ஜூனுக்குள்ளே நம்ம பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பைபேக்குங்கிறது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், நம்மளோட ஸ்டாக் இருக்குனால நம்ம சும்மா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பைபேக்கில் அப்ளை ஆகாது. ஸோ நம்ம போய் நம்மளோட கன்சோலில் போய், இது ஜீரோதாலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மற்ற கம்பெனியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜீரோதாலாம் வந்து ஒரு சிம்பிளாக இருக்குது. கார்பரேட் ஆக்ஷனில் போய் பைபேக்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்கை அப்ளை பண்ண விருப்பீங்களோ அந்த நம்பரை போட்டு சப்மிட்னு கொடுத்தா ஈஸியாக பைபேக் ஆயிரும். ஸோ மற்ற இதில் எனக்கு தெரில, ஸோ உங்கள் இதில் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பைபேக் வந்து அப்ளை பண்ணால் தான் அது அக்செப்ட் ஆகும். அதேமாதிரி பைபேக்கில் எல்லா ஸ்டாக்கையும் எடுக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட ஸ்டாக் தான் எடுப்பாங்க, அது இவங்க டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு. ஸோ ரிசர்வ் கேட்டகரி, அதாவது நம்ம ஸ்மால் ஷேர் ஹோல்டராக இருந்தோம்னா, ஸ்மால் ஷேர் ஹோல்டராக 2 லட்சத்துக்கு குறைவாக ஸ்டாக் வச்சுருக்கவங்க ஸ்மால் ஷேர் ஹோல்டர். அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை மட்டும் 2 லட்சத்துக்கு நீங்கள் குறைவாக வச்சுருந்தீங்கன்னா ரெக்கார்டட் அன்றைக்கி, ஸோ நீங்கள் ஸ்மால் கேட்டகரியில் வருவீங்க, அதாவது ரிசர்வ் கேட்டகரியில். அதில் பார்த்தீங்கன்னா 483 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 37 ஷேர் அவங்க பைபேக்கில் ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. இது வந்து கம்பல்சரியாக எடுத்துருவாங்க அந்த ஸ்டாக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா. அதேமாதிரி ஜென்ரல் கேட்டகரி, அதாவது நம்ம 2 லட்சத்துக்கு மேலே வச்சுருக்க நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் வந்தோம்னா 392 ஷேர் வச்சுருந்தோம்னா 3 ஷேர் மட்டும்தான் அவங்க பைபேக்கில் எடுத்துவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்மால் கேட்டகரியில் தான் இருப்போம். நீங்கள் ஐயா ஹோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க. ஸ்மால் கேட்டகரியில் 483 ஷேர் வச்சுருந்தா 37 ஷேர் அவங்க பைபேக்கில் திரும்ப எடுத்துக்கிடுவாங்க. பட் நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணலாம், தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க 1 ஸ்டாக்குக்கு 2 ஸ்டாக்கு 3 ஸ்டாக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டேட் வந்து 3ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 7ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, இன்னும் டைம் இருக்குது. ஸோ 7ஆம் தேதி ஓப்பன் ஆகி 13ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ, கொஞ்சம் டீசெண்டான ஐபிஓ தான். இது வந்து குரோனாக்ஸ் லேப் சயின்ஸஸ், ஸ்டாக்கோட பேர் குரோனாக்ஸ் லேப் சயின்ஸஸ். ஓப்பன் ஆகிறது 3 ஜூனுக்கு, அதாவது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டு திங்கக்கிழமை. இப்போ க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தான், நாளைக்கு தான் க்ளோஸு, நாளைக்கு வந்து 5ஆம் தேதி. ஸோ 5ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. நான் இன்றைக்கி வீடியோ போனாலும் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன். 129 ரூபாலேருந்து 136 வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் இருக்குது. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகும், 7ஆம் தேதி வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுமாரி 10ஆம் தேதி லிஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து மாதிரி இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக லிஸ்ட் ஆயிரும் ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட் டேட் இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி கம்பெனியோட ஃபைனான்ஷியலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 16 கோடி 13 கோடி இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசைனான கம்பெனி வர தான் தெரியுது. அதேமாதிரி இது வந்து ஒரு லாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 ஷேர் வாங்கணும். ஸோ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 14,960 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஐபிஎல்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா. இதே ஸ்மால் கேட்டகரியில் வந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மால் ஹெச்என் இருந்தீங்கன்னா 14 லாட் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். அதே நீங்கள் பிக் ஹெச்என் இருந்தீங்கன்னா 64 லாட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாமே ஸ்மாலில் தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ நம்ம 14 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நான் அப்ளை பண்ண சொல்ல, நான் வந்து இன்டிமேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். மற்றபடி விருப்பம் உங்களுது, இல்லைனா உங்கள் செபிலிஸ்ட் அட்வைஸ்டாக கேட்டுக்கோங்க. அதேமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கீழே பார்க்கலாம் 60% வரைக்கும் லாபம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு 3ஆம் தேதி வரைக்கும். பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் அடி விழுந்தனால, நிறையா பார்ட்டிசிபேட் குறைஞ்சனாலே என்னன்னு தெரில, மார்க்கெட் ரொம்ப டிமாண்டும் குறைஞ்சிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% தான் லாபம் இருக்க மாதிரி காட்டுது இந்தியன் டேட்டில். பட் இது நேற்று வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 50% 60% வரைக்கும்
லிஸ்டிங் கெயின் கிடைக்குங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இன்றைக்கியோட மார்க்கெட் கண்டிஷனுக்கு 18% இது குறைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஐபிஓவில் அப்ளை பண்ணுற ஐடியா இருக்கவங்க இதை பற்றி நல்லா தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க முடிடுங்க. பட் நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கூடிய ஒரு ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. பட் இன்றைக்குள்ள மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஷேரோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆனது விழுந்திருக்கு. அது வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அதுமாதிரி 2 நாளாக எனக்கு வீடியோ போடாங்கன்னா நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கும் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்ஜாய் பண்ணதுக்கு போல் கொஞ்சம் கஷ்டத்துக்குலாம் போயிருந்தேன். ஸோ உங்களுடைய ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ திரும்பவும் போக வேண்டியிருக்கும். ஸோ ஏன்னா வீட்டு வேலை நடந்துட்டுருக்காங்கள. ஸோ அந்த வேலை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு இருக்க வேண்டியிருக்கும். மற்றபடி ஊரில் ஒன்றும் பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. வெயில் வச்சு கொளுத்துது. பெங்களூருக்கு நம்ம ஊருக்கு பெங்களூர் எவ்வளோ பரவாயில்ல வெயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஊரில் இருக்கவங்க உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்க தான் இந்த வெயிலின்மையாக தணிஞ்சு நல்ல ஒரு மழை பெய்யட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிடுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.